இங்க ஒருத்தன் சும்மா கெத்து காட்டுறதுக்காக ஒரு பயங்கரமான பேட்டில் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறான். ஆனா அவன் கிரவுண்ட்ல இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் ஃபைட் பண்ண வேண்டியது மனுஷங்க கூட இல்ல, ஒரு பவர்ஃபுல்லான ஃபயர் டைகர் கூடன்னு. இப்போ அவனோட சாவு நெருங்கிக்கிட்டு இருக்குது. அப்பதான் அவன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை செய்யறான். அவன் அந்த ஃபயர் டைகர் கிட்ட உனக்கு டேஸ்டான சாப்பாடும் அரிய வகை மூலிகைகளையும் தரேன்னு ஆசை காட்டி அந்த டைகர் கூட டீல் பேச ஆரம்பிக்கிறான். ஆச்சரியமா அந்த ஃபயர் டைகரும் அவனோட பேச்சை கேட்டு பின்னாடி போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த டைகர் கிட்ட நான் லைட்டா உன்ன ஒரு பஞ்ச் பண்றேன், நீயும் தோத்தது மாதிரி நடிச்சு விழுந்துருன்னு சொல்றான். அந்த டைகரும் சாப்பாடு கிடைக்க போற ஆசையில சரின்னு சொல்லுது. அப்படியே அவன் ஒரு பஞ்சு விட்டதும் அது வானத்துல பறந்து 2 செகண்ட் கழிச்சு கீழே வந்து விழுது. இதனால அந்த டைகர் மேல பெட் கட்டினவங்க எல்லாரும் தோத்து போன கோபத்துல இருக்காங்க. அதனால அந்த ஃபயர் டைகருக்கு தண்டனையும் கிடைக்குது. அந்த அரங்கத்தோட மேனேஜர் அங்க இருந்து போனதும் ஜாக் யாருக்கும் தெரியாம அங்க வர்றான். அவன் அந்த டைகர் கிட்ட கிரவுண்ட்ல சொன்னது மாதிரி அதுக்கு அரிய வகை மூலிகைகள் எதையும் கொண்டு வராம அவனுக்கு கிடைச்ச ஒரு எலும்பு துண்டை மட்டும் எடுத்து கொண்டு வந்து அந்த டைகர் கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்து ஏமாந்து போன அந்த ஃபயர் டைகர் கோபத்துல பயங்கரமா கர்ச்சிக்குது. உடனே அவன் வெட்கப்பட்டு தன்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக பதில் உதவி செய்யறதுக்காக அந்த ஃபயர் டைகர் இருந்த கூண்டை ஓபன் பண்ணி விட்டுறான். இதனால பல வருஷத்துக்கு அப்புறமா அந்த டைகருக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஆனா கூண்டை ஓபன் பண்ணி விட்டுட்டு தப்பிக்கும் போது அந்த மேனேஜர் அவனை கண்டுபிடிச்சு அந்த ஹைட்டான இடத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். அப்போ திடீர்னு அந்த ஃபயர் டைகர் அங்க திரும்பி வந்து ஒரு பெரிய கிளாத்தை எடுத்துட்டு வந்து ஜாக்கையும் அவனோட சிஸ்டரையும் மனுஷங்க யாரும் வர முடியாத ஹைட்டான இடத்துக்கு தூக்கி கொண்டு போயிருது. இதனால அவங்க 2 பேரும் அந்த அரங்கத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு மான்ஸ்டர் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ அந்த ஃபயர் டைகர் அங்க வந்து அந்த மான்ஸ்டரையும் அட்டாக் பண்ணி அவங்க 2 பேரையும் திரும்பவும் இன்னொரு டைம் சேவ் பண்ணிருது. அப்போ ஜாக் அந்த ஃபயர் டைகர் கிட்ட நீ இனிமே உன்னோட வேர்ல்டுக்கு போகலாம், இனி நீ யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி அதை அனுப்பி வைக்கலாம். அந்த ஃபயர் டைகருக்கு அவங்கள பெரிய மனசு இல்லைனாலும் வேற வழி இல்லாம பிரிஞ்சு போகுது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஜாக் அவங்களோட சிஸ்டரை கூட்டிட்டு அவளோட நோய்க்கு ஒரு அரிய மூலிகையை தேடி ஒரு மலைப்பகுதிக்கு போறான். அங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருப்பு சிறுத்தையை பாக்குறான். ஆனா அதோட ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி இவனால எதுவும் செய்ய முடியல. இன்னொரு டைம் மரணம் அவனை நெருங்கிட்டு இருந்த டைம்ல திடீர்னு அந்த ஃபயர் டைகர் அங்க வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஃபயர் டைகருக்கும் அந்த கருப்பு சிறுத்தைக்கும் இடையில பயங்கரமான ஃபைட்டும் நடக்குது. அப்போ சான்ஸ் கிடைச்சதால ஜாக் ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் பண்ணி அந்த கருப்பு சிறுத்தையை காலி பண்ணிடுறான். நிறைய டைம் அவனோட உயிரை சேவ் பண்ணதால அந்த ஃபயர் டைகரை ஜாக் அவன் கூடவே இனிமே வச்சுக்க முடிவு பண்றான். ஆனா அந்த சேட்டை பிடித்த டைகர் ஒரு புது பிரச்சனையை உண்டாக்குது. ஜாக் கஷ்டப்பட்டு அவனோட சிஸ்டர் நோய் குணமாகணும்னு சேகரிச்சு கொண்டு வந்த மூலிகைகளை அந்த டைகர் முழுசா சாப்பிட்டுட்டு ஓடி போய் ஒரு குகைக்குள்ள ஒழிஞ்சுக்குது. அப்போ திடீர்னு அந்த குகைக்குள்ள ஒரு ரெட் கலர் வெளிச்சம் தெரியுது. ஒரு டீமன் ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான அறிகுறி தான் அது. அப்போ திடீர்னு அவங்க எதையோ பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அந்த மூலிகை மூலமா அந்த ஃபயர் டைகர் ஒரு ஹியூமனா மாறிடும்னு அவங்க யாருமே நினைத்திருந்திருக்க மாட்டாங்க. பார்த்தா குகைக்குள்ள போன ஃபயர் டைகர் ஒரு மனுஷனா மாறி வெளியே திரும்பி வருது.